வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு ரொட்டி. அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, நறுக்கிய வெங்காயம், திருவிய கேரட், தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. நம்ம கோதுமை அடக்கி ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சிடணும். அதுக்கப்புறம் தோசை கல்லை பக்கத்தில் வச்சு காய விட்டுருக்கோம். இதை வந்து சிம்மில் வச்சுருவோம். உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். சின்ன டம்ளர் தான். ரெண்டாவது டம்ளர், இது வந்து நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உப்பு, மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுடலாம். எண்ணெய் ஒரு 1 ஸ்பூன் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை, இது வந்து ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் வந்து ஒரு பெரிய கேரட்டு ஒன்று திருவி வச்சுருக்கேன். இதில் கோஸில் கூட போடலாம். நான் வந்து இன்னைக்கு சேர்க்கல. இதில் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு 4-5 போடணும். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி போட்டுறேன். வெங்காயத்துக்கு கேரட்டுலாம் சேர்த்து உப்பு, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா திருப்பி மாவில் வெந்துடும். ஒரே மாதிரி இட்லி, தோசை, பொங்கல் அப்படின்றத விட இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், வித்தியாசமாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நல்லா இப்படி ஊற்றிக்கணும். திருப்பி கல்லில் வச்சுட்டு நான் ஏற்கனவே ராகி அடை செய்யும் போது உங்களுக்கு சொன்னேன், இப்படி தட்டுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா பால் கவர் இல்லைனாக்கா எண்ணெய் கவர்
அதில் வச்சு தட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐயில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். போட்டு போட்டு வேக விடணும். பாருங்க, அந்த கேரட்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்தோன்னா கலரா இருக்குங்களா? இந்த மாதிரி நல்லா செவந்த உடனே நீங்க எடுக்கணும். அடுப்பை வந்து கரெக்டாக கொஞ்ச நேரம் ஐயில் கொஞ்ச நேரம் சிம்ல அப்படி வச்சு எரிய விட்டீங்கன்னா கரெக்டாக வைக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா செஞ்சு வச்சு பார்த்தீங்களா, கோதுமை மாவு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் உள்ளவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.